ஏமா இளமதி, நீ கேட்ட மாதிரி ஒரு நாள் டைம் கொடுத்தோம். உன்னால பரமனை கூப்பிட்டு வந்து சாட்சி சொல்ல வைக்க முடியல. இப்ப லீலாவதி சொன்ன மாதிரி வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்புங்க. ஐயா, எப்படி உங்களால மனசாட்சியே இல்லாம இப்படி பேச முடியுது? உங்கள யாராவது ஒருத்தர் நான் இது வரைக்கும் சின்ன தப்பு கூட பண்ணதில்லைன்னு நினைச்சீங்கன்னா அவங்க மட்டும் பதில் சொல்லுங்க. நான் உடனே இந்த வீட்டை காலி பண்ணிடுறேன். நான் ஒரு விஷயம் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிறேன். நான் எந்த தப்பும் பண்ணல. நான் நெருப்பு மாதிரி. நெருப்புக்கு கலங்கும் கிடையாது. நானும் பேசக்கூடாதுன்னு அமைதியா இருந்தா நீங்க எல்லாரும் ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒரு போலீஸ்காரன். நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்கன்னு லிஸ்ட் சொல்லட்டுமா? எல்லாரும் பெரிய யோகி சிகாமணி மாதிரி பேசுறீங்க. ஆமா, உள்ள நடந்த விஷயத்தை யாரு வீடியோ எடுத்தது? அவங்கள கேட்டா உண்மையா என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல. யார் எடுத்தாங்களோ என்னவோ, அதான் உண்மை வெளியே வந்துருச்சுல்ல. அதை எதுக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இல்ல. இந்த வீடியோ எடுத்துட்டு வெளியில வந்தவங்க இளமதியும் பரமனும் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லட்டும். அப்ப நான் நம்புறேன். வீடியோல பார்க்கும்போதே தெரியுது இளமதி அவனுக்கு மருந்து தான் போட்டு விட்டாங்கன்னு. அப்படி இருக்கும்போது தப்பா ப்ரொஜெக்ட் பண்றது எந்த விதத்துல நியாயம்?